ஓம் நமச்சிவாய. வணக்கம் நண்பர்களே, உங்கள் ஜோதிடர் தருமராஜன். இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு எதை பற்றி என்றால் 2025ஆம் ஆண்டு செப்டம்பர் மாத ராசி பலன்கள் வரிசையிலே காலபுருஷ தத்துவப்படி 5வது ராசியான சிம்ம ராசியை பற்றி இப்ப விரிவா பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனையும் அழுத்துங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனா வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பொதுவா சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் மாதத்திற்கான கிரகநிலை அமைப்புகள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அதை பார்த்தலாம். பொதுவா உங்களுடைய ராசிநாதன் சூரியனை பொறுத்த வரைக்கும் 17ஆம் தேதி வரையுமே ஜென்ம ராசியில வலுவா இருக்கிறாப்ல. 17ஆம் தேதிக்கு பிறகு குடும்பஸ்தானம் 2ஆம் பாவகத்துக்கு போறாப்ல. புதனை பொறுத்த வரைக்கும் 15ஆம் தேதி வரையும் ஜென்மத்துல இருக்கிறாப்ல. 15ஆம் தேதிக்கு பிறகு குடும்பஸ்தானத்துல ஆட்சி உச்சம் பெறக்கூடிய நிலை வலுவா இருக்குது புதனுக்கு. 3ஆம் பாவகத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் இருக்கிறாப்ல 13ஆம் தேதி வரையும். 13ஆம் தேதிக்கு பிறகு 4ஆம் பாவகத்துக்கு வராப்ல. 7ஆம் பாவகத்துல ராகு இருக்கிறாப்ல, ஜென்ம ராசியில கேது இருக்கிறாப்ல. 8ஆம் பாவகத்துல சனீஸ்வரர் வக்ர நிலையில இருக்கிறாப்ல. லாபஸ்தானத்துல குரு இருக்கிறாப்ல. விரயஸ்தானம் 12ஆம் இடத்துல சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் மாதத்துடைய முதல் 15 நாட்கள் அங்க இருக்கிறாப்ல. இறுதி 15 நாட்கள் ஜென்ம ராசியில இருக்கிறாப்ல. இதுதான் இந்த மாதத்திற்கான கிரக நிலை அமைப்புகள். இந்த மாதத்துல உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு விரிவா பார்த்துடலாம். பொதுவா சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கண்டக சனி முடிஞ்சு அஷ்டம சனி நடந்துட்டு இருக்கு. பொதுவா அஷ்டம சனி காலகட்டத்துல பாத்தீங்கன்னா ஒண்ணு போனா அர்த்த பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி ஏற்படும். குடும்பத்துல ஒற்றுமை இல்லாத சூழ்நிலை ஏற்படுறது, நல்ல வருமானங்கள் நிலையான வருமானங்கள் இல்லாத நிலை ஏற்படுறது, வெறிய செலவு அதிகமா ஏற்படுறது, இந்த மாதிரியான பிரச்சனை தான் உங்களுக்கு போயிட்டு இருக்கு. அதாவது யாரை நம்புறது யாரை நம்ப வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலையில நீங்க இருப்பீங்க. பொதுவா ராசிநாதன் சூரியனை கேது கூட பிடியில இருக்கிறதால இந்த மாதம் 17ஆம் தேதி வரையுமே ஒரு தெளிவான மனநிலை உங்களுக்கு ஏற்படாது. ஒரு விஷயம் செய்யலாமா செய்ய வேண்டாமா, அங்க போகலாமா போக வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி இரட்டை குணம் ஏற்படும். தன்னம்பிக்கை இல்லாத சூழ்நிலை ஏற்படுத்தக்கூடிய நிலை உங்களுக்கு ஏற்படும். அதனால எந்த ஒரு முக்கிய முடிவா இருந்தாலும் இந்த மாதத்துல 17ஆம் தேதி வரையுமே எடுக்கிறது கொஞ்சம் தவிர்ப்பது ரொம்ப நல்லது. இல்ல முக்கியமான விஷயம் எடுத்துதான் ஆகணும், வேற வழி இல்லை அப்படின்னா ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சு செயல்படுறது நல்லது. இந்த மாதத்துடைய 17ஆம் தேதிக்கு பிறகு சூரியனை பொறுத்த வரைக்கும் குடும்பஸ்தானம் 2ஆம் இடத்துக்கு வராப்ல. புதன் கூட சேர்ந்து புதாதித்ய யோகத்துல இருக்கிறதால 17ஆம் தேதிக்கு பிறகு நல்ல வருமானங்கள் அப்படிங்கிறது ஏற்படும், நல்ல லாபங்கள் அப்படிங்கிறது ஏற்படும். குடும்ப வாழ்க்கை ஒற்றுமை அப்படிங்கிற மாதிரி அமைப்பை ஏற்படுத்தும். பொதுவா சனியோட பார்வையில பாத்தீங்கன்னா சூரியன் புதன் சேர்க்கை இருந்தாலும் அங்க புதன் உச்சம் பெறக்கூடிய நிலையில இருக்கிறதால அதனால இந்த மாதத்துல அஷ்டம சனியோட பாதிப்பு உங்களுக்கு பெருசா இருக்காது அப்படின்னு தான் பொதுவா சொல்லலாம். பொதுவா 2ஆம் அதிபதி புதனை பொறுத்த வரைக்கும் 15ஆம் தேதி வரையுமே கேதுவோடைய பிடியில இருக்கிறதால 15ஆம் தேதி வரையுமே பாத்தீங்கன்னா இந்த பேப்பர் பேனா ஒர்க்கு, ரெஜிஸ்டர் ஒர்க்கு, ஒப்பந்தங்கள் மூலமான கையெழுத்து ஒர்க்குல கொஞ்சம் கவனமா செயல்படுங்க. அவசரப்பட்டு எந்த ஒரு டாக்குமெண்ட் விஷயத்திலையும் கையெழுத்து போட வேண்டாம். அதே போல எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் யோசிச்சு முடிவெடுக்கிறது நல்லது. உங்களுடைய சுய ஜாதகத்துல சூரியன் கேது சேர்க்கை இருந்தாலும் சரி, இல்ல புதன் கேது சேர்க்கை இருந்தாலும் சரி, இந்த மாதத்துல நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்னு தான் பொதுவா சொல்லலாம். 15ஆம் தேதிக்கு பிறகு புதனை பொறுத்த வரைக்கும் ஆட்சி உச்சம் பெறக்கூடிய நிலையில வலுவா இருக்கிறதால இந்த புதாதித்ய யோகம் அப்படிங்கிறது செயல்படும். பேச்சுல ஒரு நம்பிக்கை உருவாகக்கூடிய நிலை ஏற்படும். குடும்பத்துல ஒற்றுமை உருவாகக்கூடிய நிலை ஏற்படும். நல்ல வருமானங்கள் ஏற்படுறது, நினைச்ச மாதிரியான வாழ்க்கை முறை அமையறது எல்லாமே இந்த மாதத்துல உங்களுக்கு சிறப்பா இருக்கு. 3ஆம் அதிபதி சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் விரயஸ்தானம் 12ஆம் இடத்துல இருக்கிறாப்ல 15 நாட்கள். அதாவது முயற்சிகள் அப்படிங்கிறது ஆரம்ப காலகட்டத்துல விரயங்கள் அப்படிங்கிற மாதிரி ஏற்பட்டாலும் இடமாற்றங்கள் அப்படிங்கிறது பல நபர்களுக்கு ஏற்படும். அது வீடு மாற்றமா இருந்தாலும் சரி, இல்ல வேலை மாற்றமா இருந்தாலும் சரி, இல்ல நான் வெளிநாடு செல்ல முயற்சி பண்றேன் அப்படின்னு சொன்னாலும் சரி, இந்த மாதத்துடைய முதல் 15 நாட்கள் அப்படிங்கிறது விரய செலவு, வீண் விரய செலவு இந்த மாதிரி தான் உங்களுக்கு போயிட்டு இருக்கும். அந்த 15ஆம் தேதிக்கு பிறகு ஜென்ம ராசியில வராப்ல. அங்க சுக்கிரன் கேது சேர்க்கை இருக்கிறதால கணவன் மனைவி ஒற்றுமை அப்படிங்கிறது இந்த மாதத்துல உங்களுக்கு முக்கியம். அது பாத்தீங்கன்னா பெண் சாபம் அப்படிங்கிற மாதிரி ஏற்படுறதால உங்களுடைய சுய ஜாதகத்துல சுக்கிரன் கேது சேர்க்கை இருந்துச்சு அப்படின்னா கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு வர்றது, சண்டை சச்சரவு வர்றது, பிரிவு நிலை வர்றது, இந்த மாதிரியான நிலை அப்படிங்கிறது அங்க ஏற்படும். இறுதி 15 நாட்களை பொறுத்த வரைக்கும் பொறுமையா யாராவது குடும்பத்துல ஒரு நபர் விட்டு கொடுத்து அனுசரிச்சு போறது ரொம்ப நல்லது. 4ஆம் அதிபதி செவ்வாயை பொறுத்த வரைக்கும் 2ஆம் பாவகத்துல 13 நாட்கள் இருக்கிறாப்ல. பொதுவா அதாவது நல்ல வருமானம் அப்படிங்கிறது ஏற்படும். குடும்பத்துல சுப நிகழ்ச்சி, சுப காரியங்கள், சுப விரய செலவு இந்த மாதிரியான செயல்பாடுகள் உங்களுக்கு ஏற்படும். நல்ல வருமானங்கள் உருவாக்கக்கூடிய நிலையில இருக்கிறதால 13ஆம் தேதிக்கு பிறகு செவ்வாயை பொறுத்த வரைக்கும் 3ஆம் பாவகத்துக்கு வராப்ல. குருவுடைய பார்வையில இருக்கிறதால வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, வண்டி வாகனங்கள் வாங்குறது, அசையா சொத்துக்கள் வாங்குறது, இந்த மாதிரியான உங்களுடைய தேவைக்காக செலவு செய்யக்கூடிய நிலை உங்களுக்கு ஏற்படும். தாயாருக்கும் உங்களுக்கும் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் அப்படிங்கிறது குறையிறது.
தாய் மேல பாசம் அப்படிங்கிறது அதிகமா ஏற்படும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல கொஞ்சம் முன்னேற்றங்கள் ஏற்படும். படிப்புல அடுத்த கட்ட நகர்வுக்கு கொண்டு செல்லக்கூடிய நிலை உங்களுக்கு சிறப்பான முறையில இருக்கு. 5ஆம் அதிபதி குருவை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்துல இருக்கிறதால இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் ஒற்றுமை ஏற்படுறது. குழந்தைகளுக்காக நீங்க விரைய செலவுகள் பண்ணக்கூடிய நிலை ஏற்படும். குலதெய்வ வழிபாடு இந்த மாதத்துல உங்களுக்கு சிறப்பான முறையில அமைப்பு இருக்கு. காதல் செய்யக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் காதல் வெற்றி பெறக்கூடிய நிலை ஏற்படும். அந்த காதல் திருமணம் வரையும் செல்லக்கூடிய நிலை உங்களுக்கு சிறப்பான முறையில இருக்கு. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பிடிச்ச திருமணம், காதல் திருமணம் அப்படிங்கிற மாதிரி காதலர்களை பொறுத்த வரைக்கும் உங்க காட்டுல மழை அப்படின்னு கூட பொதுவா சொல்லலாம். 6ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல வக்ர நிலையில இருக்கிறாப்புல சனீஸ்வரரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாளா நான் திருமணத்துக்கு வரன் பார்த்துட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல வரன் கைகூடி வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகும். 6ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல இருந்து அது ஒரு சில விபரீத ராஜயோக அமைப்பு அப்படின்னு சொன்னாலும் கடன், பம்பு வழக்கு, பகை, நோய் நொடி இது மாதிரியான விஷயங்கள் அப்படிங்கிறது இந்த மாதத்துல உங்களுக்கு பெருசா வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்ல. 7ஆம் இடத்தை பொறுத்த வரைக்கும் ராகு இருக்கிறாப்புல அங்க குருவோடைய பார்வையில இருக்கிறதால வேலையில முன்னேற்றங்கள் இது மாதிரியான அமைப்புகள் ஏற்படும். நண்பர்களால ஆதாயங்கள் ஏற்படுறது. கூட்டு தொழில பாத்தீங்கன்னா அடுத்த கட்ட நகர்வுக்கு கொண்டு செல்லக்கூடிய நிலை உங்களுக்கு ஏற்படும். இந்த காசு பண விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. ஜாமீன் கையெழுத்து போறது, அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றது இந்த மாதிரியான விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கிறது ரொம்ப நல்லது. 8ஆம் அதிபதி குருவை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்துல இருக்கிறதால இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா இடமாற்றங்கள் இது மாதிரியான அமைப்புகள் ஏற்படும். வெளிநாடு செல்ல முயற்சி பண்ணீங்கன்னா தாராளமா வெளிநாடு போயிட்டு வரலாம். அதே போல வம்பு வழக்குகள் ஏதாவது இருக்கு, கோர்ட்டு கேஸ் பஞ்சாயத்து ஏதாவது இருக்குன்னா இந்த மாதத்துல உங்களுக்கு சாதகமான முறை சூழ்நிலையில அமையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. 17ஆம் தேதிக்கு பிறகு 9ஆம் அதிபதி செவ்வாயை பொறுத்த வரைக்கும் 2, 3ஆம் இடத்துல இருக்கிறதால தந்தை மகன் உறவு நிலையில அப்பப்போ சில விரிசல்கள் வரலாம். 17ஆம் தேதி வரையுமே அதாவது அந்த சூரியன் கேது சேர்க்கை இருக்கிறதால பூர்வீக சொத்துல பிரச்சனை, பூர்வீக இடத்துல பிரச்சனை, தந்தை மகன் உறவு நிலையில வாக்குவாதங்கள் ஏற்படுறது, ஒற்றுமை சீர்குலையிறது இந்த மாதிரியான நிலைகள் ஏற்படும் பொதுவா. இருந்தாலும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒற்றுமை அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுக்காம இருக்கிறது நல்லது. ஏன்னா இந்த சொத்து பிரச்சனையா இருந்தாலும் சரி, இல்ல வீடு வாசல் பிரச்சனையா இருந்தாலும் சரி, அங்காளி பங்காளி பிரச்சனைகள் ஏதாவது வர்ற மாதிரி இருந்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசிச்சு செயல்படுறது நல்லது. உட்கார்ந்து பேசி அந்த பிரச்சனையை அப்பயே முடிக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு கூட பொதுவா சொல்லலாம். தந்தைக்கு வீண் விரைய செலவுகள் வர்றது, மருத்துவ செலவுகள் வரக்கூடிய நிலையும் ஏற்படும். பார்த்து கவனமா இருங்க. உங்களுடைய சுய ஜாதத்துல சூரியன் கேது இருந்துச்சுன்னா கண்டிப்பா வர்றதுக்கு வாய்ப்புகள் உருவாகும். 10ஆம் அதிபதி சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் 12ஆம் இடத்துல இருக்கிறாப்புல பிறகு ஜென்ம ராசியில வர்றதால இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வருமானத்துல பாதி செலவு ஏற்படக்கூடிய நிலை அதிகமா ஏற்படும். முதல் 15 நாட்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்திற்காக செலவு பண்றது, நண்பர்களுக்காக செலவு பண்றது இந்த மாதிரியான அமைப்புகள் ஏற்படும். வேலையில இருந்து வந்த பிரச்சனைகள், மன உளைச்சல் குறையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிலையான வருமானம், நிலையான அமைப்பு எல்லாமே உங்களுக்கு இருக்கு. தொழில் செய்யக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் தொழில ஏற்ற இறக்கம் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு ஏற்படுறதால தொழிலை பொறுத்த வரைக்கும் அடுத்த கட்ட நகர்வுக்கு கொண்டுட்டு போயிட்டு இருக்க அப்படின்னு சொல்றவங்களை பொறுத்த வரைக்கும் புதிய முயற்சிகளை கொஞ்சம் கவனமா செயல்படுத்துறது ரொம்ப நல்லது. அதிக முதலீடுகள் போட்டு பணம் விரைய பண்ணி தொழிலை விரிவுபடுத்த வேண்டாம் அப்படின்னு கூட பொதுவா சொல்லலாம். லாபஸ்தானாதிபதி புதனை பொறுத்த வரைக்கும் 2ஆம் இடத்துல உச்ச நிலையில இருக்கிறதால இந்த மாதத்துல உங்களுக்கு நல்ல லாபங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படும். மாதத்துடைய இறுதி 15 நாட்கள் நல்ல வருமானம், நல்ல லாபங்கள் ஏற்படுறது. மூத்த சகோதரருக்கும் உங்களுக்கும் ஒரு ஒற்றுமை ஏற்படக்கூடிய நிலை ஏற்படும். முதல் திருமணம் எனக்கு தோல்வியில முடிஞ்சிடுச்சு, 2வது திருமணத்துக்கு நான் வரன் பார்த்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல கொஞ்சம் கூடுதலா முயற்சி பண்ணீங்கன்னா 2வது திருமணம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும். பொதுவா இந்த சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு முதல் பகுதியில கொஞ்சம் கவனமா இருக்கணும். 2வது பகுதி அதாவது 15ஆம் தேதிக்கு பிறகு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உருவாகும். பொதுவா அரசு பணியில இருக்கிறேன், இல்ல நான் அரசியல்வாதியா இருக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பார்த்து கவனமா இருங்க. ஏன்னா சூரியன் கேது சேர்க்கை இருக்கிறதால ஒரு சில நெகட்டிவ் விஷயத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலை ஏற்படும். அதனால இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் முதல் 15 நாட்கள் கவனமா இருக்கிறது நல்லது என்று கூறி மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். ஓம் நமச்சிவாய. வாழ்க வளமுடன்.